வரலாறு முக்கியம் படம் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பிரக்யா. இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்கு படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில கடந்த சில நாட்களாக ஆக்ட்ரஸ் பிரக்யாவோட ஆபாச வீடியோ லீக் ஆகியிருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த வீடியோஸ் பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்து பிரக்யா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் இது ஒரு கெட்ட கனவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டெக்னாலஜின்றது நமக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் தவிர ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் இருக்கிறவங்க ஏஐ மூலமா இந்த மாதிரி வீடியோக்களை உருவாக்கி அதை பரப்பவும் செய்கிறாங்க. இந்த கஷ்டமான நேரத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்க முயற்சி பண்ணுறேன். மேலும் இந்த கடினமான சூழ்நிலையில் அது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா பெண்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்லி பிரக்யா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பிரக்யா இது மூலியமா அந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாது, ஃபேக்காக எடிட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாகி இருக்கு. சமீப காலமாக ஏஐ மூலியமா பல செலிபிரிட்டிஸோட ஃபேக் வீடியோஸ் இப்படி சோஷியல் மீடியாவில் வெளியாகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் சமீபத்தில் ஆக்ட்ரஸ் ஓவியாவோட ஆபாச வீடியோவும் லீக் ஆகிருச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு ஓவியா இது நான் கிடையாது, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏஐ மூலியமா இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் உருவாக்கி பரப்புறவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது.